டிவியில் ரீசெண்டாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்னா, ஸோ இந்த மாலையும் வாங்கி மாட்டினா ஸோ உங்களோட குடும்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும் தரும், உங்கள் காதல் ஒன்று சேர்ந்து விடும், உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாலை மட்டும் இல்லை, ஸோ ஒரு காயின் மாதிரி இருக்கு, ஒரு மோதிரம் மாதிரி இருக்கு, ஒரு செயின் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ல வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட் தான். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பிரச்சனையை உட்காந்து பேசினாவே தீர்த்தரலாம். நீங்க ஒரு மாலை வாங்கி மாட்டுறது மூலியமா அந்த பிரச்சனையே தீர்ந்து போயிரும் அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஒரு மோதிரம் வாங்கி மாட்டுறது மூலியமா உங்க வீட்ல நிறைய பணம் சேரும் அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. நீங்க பணம் சேரணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஸோ நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் நல்லா இருக்கணும். உங்களோட மைண்ட் செட் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி தான் இருக்கே தவிர, நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு 4000 5000 கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஒரு மோதிரம் வாங்கி மாட்டுறது மூலியமா உங்களோட வீட்ல வந்து எந்த ஒரு செலவுமே சேராது. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் உட்காந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கணுமே தவிர, அந்த மாலை வாங்கி போட்டா, ஸோ ஒரு முட்டைய பதிச்சு அந்த முட்டையில நம்ம வந்து மாந்திரீகம் பண்ணி வச்சா, இந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துரும், வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மக்கள் நிறைய வகையில ஏமாத்திட்டு வராங்க. எந்த மாதிரி ஏமாத்திட்டு வராங்க அப்படின்னா, ஸோ எனக்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலா ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து அவங்க வந்து நாங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் எங்க வீட்டுக்கும் வந்து ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் என்னோட கையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தண்ணியில் நலக்கி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு திருநீர் பாக்கெட் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அது ஒரு கெமிக்கல். அப்போ எனக்கு தெரியல அது கெமிக்கல் அப்படின்னு. ஸோ இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், ரியலைஸ் பண்ணேன் அது கெமிக்கல் அப்படின்னு. ஸோ அந்த பவுடர் வந்து ஆக்சுவலா அது திண்ணீர்னு சொன்னாங்க. ஆனா அது கெமிக்கல். ஓகேவா? ஸோ அந்த திண்ணீரை என் கையில கொட்டி, அதாவது அந்த கெமிக்கலை என் கையில கொட்டி, அந்த தண்ணி ஊத்துறது மூலியமா ஸோ அந்த ஒயிட் கலர் தண்ணீர் எப்படி வரணும்? வெள்ளை கலரா தானே வரணும். பட் அது வந்து சிவப்பு கலரா மாறி, அந்த கீழ இருக்க தட்டுல வச்சிருந்தாங்க. ஸோ அந்த திண்ணீர் வந்து சிவப்பு கலரா மாறி இருக்கு. உங்க பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. எங்க பேரண்ட்ஸ் வந்து ஆச்சரியப்பட்டு போயிறாங்க. ஸோ அப்பயே எனக்கு வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு டவுட் இருந்தது. ஸோ எப்படி வந்து திண்ணீர் வந்து சிவப்பு கலர்ல மாறுச்சு அப்படின்னு. ஏன்னா அப்ப எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாததுனால, ஸோ நானும் வந்து பயந்துகிட்டு, ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. நீங்க கண்டிப்பா வந்து சென்னை போய் இந்த ஆசிரமத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பையனுக்கு வந்து பேய் ஓட்டிருவாங்க. 2, 3 பேய்லாம் இருக்கும் உங்க பையனுக்குள்ள. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொன்னாங்க. ஜஸ்ட் அப்போ வந்து நம்ம கிட்ட காசு இல்லாத நிலைமையில ஸோ எங்களாலயும் போக முடியல. என்னதான் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நாங்க எதுவுமே பண்ணவும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்க பையன்ட்ட இருந்து பேய் ஓட்டல அப்படின்னா, உங்களோட பையனோட லைஃபே டோட்டலா ஸ்பாயில் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ என்ன வந்து பார்த்தவங்க சொன்னாங்க. பட் நாங்க எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இப்போவும் என் லைஃப் வந்து பெட்டரா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எனக்குள்ள எந்த ஒரு பேயுமே கிடையாது. ஆக்சுவலா பேயை பார்த்து பயப்படுறனோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு நாயை பார்த்து நான் வந்து நம்ம கண்டிப்பா பயப்படுவேன். ஏன்னா பேய் மேல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஸோ நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து மக்களை ஏமாத்திருக்காங்க. எந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபியூச்சர் வந்து நான் என்னால ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். உங்களோட மனைவி யாருன்னு என்னால சொல்ல முடியும். உங்களோட கணவன் யாரை என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக நிறைய வந்து பே பண்ணி மக்கள் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க அவ்வளோ சூப்பரா ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமே. அவங்க வச்சிருக்க பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு மேல போகுமா, கீழ போகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண முடியணுமே. ஸோ ஒரு ஏதோ ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பிசினஸா அவங்களால மாத்த முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஸோ அவங்க வந்து இந்த டீம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஈஸியா அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு பெட் கட்டி என்னால வந்து எனக்கு யாராவது பெட் கட்டுறீங்களா? இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் பெட் கட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களால பிசினஸ் பண்ண முடியும். அவங்க ஏன் அவங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஏன் வந்து ஓன் தொழிலா ஆரம்பிக்க முடியல? மக்கள்ட்ட ஏன் காசு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அத படிச்சுட்டு வந்து ஸோ அவங்க வந்து என்ன தெரியுதோ அத வந்து நம்மகிட்ட ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றன்ற பேர்ல நம்மகிட்ட உளறிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஜோசியர்ட்ட போயிட்டு என்னோட டேட் ஆஃப் பர்த்தையும், என்னோட பிறந்த டைமையும் சொன்னேன் அப்படின்னா, ஸோ என்னோட நேம் வந்து இந்த லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து அவரால சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து பிறக்கும்போதே பிறந்ததுக்கு அப்புறம் ஓகே பிறந்ததுக்கு அப்புறமே ஒரு ஜோசியக்காரர்ட்ட போயிட்டு ஒரு ஜோசியம் பார்த்து, இந்த தேதிக்குள்ள பிறந்திருந்தா, இந்த டைம்ல பிறந்திருந்தா, இந்த லெட்டர்ல இருந்து நேம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா என் நேமே வச்சிருப்பாங்க. இதை போயிட்டு நான் வேற ஒரு ஜோசிக்கார்ட்ட சொன்னேன் அப்படின்னா, ஸோ என்னோட நேம் வந்து இந்த லெட்டர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா அவரும் அதே புக்கு தான் வந்து படிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து 10 பொருத்தமும் பக்காவா இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. பட் 10 பொருத்தமும் பக்காவா இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு ஆளுக்கு ஒரு மூலையில இருப்பாங்க. பட் லவ் மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருத்தமுமே இருக்காது. அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கு ஒரு சில விதிகள்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ லவ் பண்ற பையனும் பொண்ணும் எந்த ஒரு பொருத்தமும் இல்ல அப்படின்னா, ஸோ அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது மூலியமா, ஸோ எல்லா பொருத்தமும் வந்து கரெக்ட்டா செட் ஆயிரும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது நம்புற மாரியே இருக்கு. நீங்களே கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பொருத்தம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோமோ,
அந்த அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் போகும் அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஃபெலிசிட்டி கார்ட்டர் அப்படின்றீங்க ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு லேடி, ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட ஒரு நியூரோ பேஷண்ட் போயிட்டு என்னோட மூளையில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, டாக்டர்கிட்ட போகாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை, ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி மேலே தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்மளால அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு நியூரோ பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போகாமல் ஆஸ்ட்ராலஜிட்ட வந்திருக்காங்க அப்படின்னா பீப்புள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அந்த தொழிலை விட்டேன், ஸோ எப்படி வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் நம்ம ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றது மாதிரிலாம் ஒரு டீட்டெயில்டான ஒரு புக்கே வந்து விட்டு, ஆக்சுவலாக புக்குன்னு சொல்றதை விட ஒரு பிளாக் வந்து விட்டுருக்காங்க. நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கோவம் வந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி நம்பணும், இந்த மாதிரி கரெக்டாக அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்ந்துருப்போம், நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை அப்படி தான் வளர்த்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ சின்னதாக நம்ம ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறது மூலிமா இந்த லூப் விட்டு நம்மளால வெளியே வர முடியும், சரியா? ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்து கோவப்படாம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ஆஸ்ட்ராலஜி வந்து நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னால் நம்ம வந்து அதே மாதிரி ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட லைஃப் வந்து எப்படி ஆக போகிறது அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ ஈவன் கடவுளாக இருந்தால் கூட ஸோ அது கொஞ்சம் டவுட், ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட லைஃப் எப்படி போகும் அப்படின்றது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு நம்மளால எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஸோ அதிலிருந்து என்ன பெனிஃபிட் எடுக்க முடியுமோ நம்ம எடுக்க முடியும். பட் ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த கண்டுக்க கூட மாட்டோம். ஸோ இதுதான் லைஃப். ஸோ அதனால ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் இல்லை, இந்த மாசம் இல்லை அடுத்த மாசம் தான் நல்ல நேரம் அப்படின்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாம ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது தான் நல்ல நேரம், ஓகேவா? நம்ம ஒரு 1000 விஷயம் ட்ரை பண்றோம் அப்படின்னா எல்லாமே கிளிக் ஆக போறது கிடையாது. அதுல ஒரு 2-3 தான் கிளிக் ஆகும். ஸோ அதுவும் வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணா மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துல நம்ம வந்து சாமியார்கிட்ட போயிட்டு, சாமி நான் இதை ட்ரை பண்ண போறேன், ஸோ அது எப்படி நல்லா ப்ரிடிக்ட் பண்ணுங்க, இது நல்லா வருமா வராது அப்படின்னு கேட்டா ஸோ சாமியார் நல்லா வரும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சாமியார் இதை வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். பட் அந்த ட்ரை பண்ணாத விஷயம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அதுல இருந்து வெளியே வராம ஒரு 20-30 விஷயத்த ட்ரை பண்ணி அதுல 2-3 கிளிக் ஆகுறது பெட்டர் தானே. ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்து இருக்கிறத விட ஏதோ ஒண்ணு பண்ணி அதுல கிளிக் ஆகுறது என்ன கேட்டா ஒரு பெட்டரான விஷயம். ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம நமக்கு எதுவுமே வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறத விட, கடவுள் என் கூட இல்லை, ஸோ இது இந்த கெட்ட நேரமா போச்சு ஸ்டார்ட் பண்ண நேரம் அப்படின்னு கவலைப்படுறதை விட ஒரு நிறைய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதுல 2-3 இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுல ஒண்ணு கிளிக் ஆகுறது என்ன கேட்டா பெட்டரான ஒரு விஷயம். இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு கமெண்ட்ரி சொல்லாம அந்த விளையாட்டுல கலந்துக்கிட்டு அதுல தோத்து போறது என்கிட்ட பெட்டரான ஒரு விஷயம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க நம்ம லைஃப்ல யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நிறைய சூடோ சயின்ஸே உள்ள கொண்டு வந்துடுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த சூடோ சயின்ஸ் சொல்றது மூலியமா சயின்ஸை வந்து உள்ள இழுத்துக்கிறது. இப்போ வாஸ்து பார்க்கறதுக்கு சயின்ஸை உள்ள இழுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம நிலத்துக்கடியில தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சயின்ஸை வந்து உள்ள இழுத்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல சூடோ சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பீப்புளை நிறையவே ஏமாத்துறாங்க இந்த சூடோ சயின்ஸ் யூஸ் பண்றவங்க. நிலத்துக்கடியில தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஒரு சயின்டிபிக் டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிக்கணும். கையில ஒரு தேங்காய் வச்சுட்டு தேங்காய் ஆடுறது மூலியமா நிலத்துக்கடியில தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தண்ணி இருந்தால் தான் இருக்கு, ஒருவேளை இல்லைன்னா ஸோ நம்ம பணம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு அதை யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சூடோ சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால அவங்க வந்து சார்ஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த சூடோ சயின்ஸ்காரங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒரு சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸை வச்சு நம்ம நிலத்துக்கடியில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாமே தவிர தயவு செஞ்சு இந்த சூடோ சயின்ஸ் எதுவுமே நம்ம வேணாம். ஸோ இதை விட தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளே போதுமானது எந்த அளவுக்கு ஆஸ்ட்ராலஜி நம்ம வாழ்க்கையை வந்து சுற்றி இருக்கு, எந்த அளவுக்கு சூடோ சயின்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையை சுற்றி இருக்கு அப்படின்னு. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுத்துங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். போகிறதுக்கு முன்னாடி என்ன வழக்கம் போல தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இதே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.